ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம காரைக்குடியில் இருக்கிறோங்க. காரைக்குடியில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா மெஸ்ஸுகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பான அதாவது இது என்ன இந்த ஹோட்டலுக்கோட ஒரு சிறப்பு என்னென்னா ஒன்லி கடல் உணவு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லைங்க. ஒன்லி சீ ஃபுட்டு தான், வேறு எதுவும் இல்லை. அதாவது அந்த சீ ஃபுட்டு மட்டும் ஒரு மெஸ்ஸு வச்சுருக்காங்க. இந்த மெஸ்ஸோட பேர் இந்திராணி மெஸ்ஸுன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்திராணி மெஸ் எப்படி வரணும்னு கேட்டிங்கனாக்கா, நேராக காலேஜ் ரோடு வாங்க. காலேஜ் ரோட்டில் வந்துட்டு வாசனாய் கேர் பக்கத்தில் ஐஓபி பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 3rd சீட்டு, 3வது சுப்பிரமணியபுரம் தெற்கு வீதி. உள்ளே நுழைஞ்சிங்கனாவே போதும், ரைட் சைடில் உள்ளே நுழைஞ்சிங்கனாவே போதும், இந்திராணி மெஸ்ஸுன்னு இருக்குது. வாங்க சாப்பிட போகிறோம். இந்திராணி மெஸ்ஸு, காரைக்குடி இந்திராணி மெஸ்ஸில் இருக்கிறோம். ஓனரை கேட்டு என்னென்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சார்? ஜெயஃபெலிக்ஸ். ஜெயஃபெலிக்ஸ் சார். சரி சார். இப்போ இந்த ஹோட்டலில் வெளியே பார்த்தோன்னே இந்திராணி மெஸ் ஒன்லி சீ ஃபுட்டுன்னு மட்டும் போட்டுருந்துச்சு. நான்வெஜ் ஹோட்டலாகவே மட்டன் சிக்கன் கண்டிப்பாக இருக்கும். சீ ஃபுட்டு மட்டும் ஏன் வச்சுருக்கீங்க சார்? அதுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக சார். நீங்கள் எல்லா ஹோட்டல் போனோம்னாலும் இந்த சீ ஃபுட் ஐட்டம் ஒரு 3rd ஐட்டமாக தான் வச்சுருப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. கரெக்ட். ஃபஸ்ட்டு தே வில் ப்ரிஃபர் ஃபார் மட்டன் சிக்கன், அப்புறமாட்டி மீனில் ஒரு 1 or 2 வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் சில கடைகளில் மட்டும் இறால் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்குவிட்டு கணவாய் இருக்கும். ஸோ நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற விருப்பம் உள்ள நிறையா ஃபுட்டு நிறையா சாப்பிடுவேன் போகிற நேரத்தில். ஸோ அப்போ இந்த சீ ஃபுட்டு மட்டும் என்னை எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக எனக்கு ஒரு ஆசை சீ ஃபுட்டுக்கு மட்டுமே ஆரம்பிக்கணும். அதுவும் நான் பேஸ் நான் ஃபிஷர்மேன் சமுதாயத்தில் இருந்து. ஸோ அதனால் எனக்கு மீனை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அதுக்காகவே என்னால் ஃப்ரெஷ்ஷான மீன், நண்டு, இறால் எல்லாமே கொடுக்க முடியும். அதுவும் எங்கள் கோஸ்டலோட டேஸ்ட்டு கொடுக்கணும், எல்லோரும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆவலில் தான் இதுக்குன்னு மட்டும் தனியாக நான் ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ இந்த ஹோட்டல் காலையில் டிஃபன் இருக்கா சார்? இல்லை சார், காலையில் டிஃபன் கிடையாது. மத்தியானம் லஞ்ச் அண்டு டின்னர் மட்டும்தான். நைட்டு லஞ்சு எத்தனை மணிக்கு சார் ஸ்டார்ட் ஆகுது? 12 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்கு லஞ்சு முடியும் சார்? இது 3:30. அப்புறம் ஈவினிங் என்ன? மீன் சாப்பாடு கிடைக்கும். மற்றபடி இட்லி, கல் தோசை, சப்பாத்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் சைடிஷ், சீ ஃபுட் சைடிஷ் அவைலபிள் இருக்கும். இரவு? ஆமாம், இரவு ஒரு 6:30லேருந்து நைட்டு 10 o'clock வரை. அப்போ நைட்டு சாப்பாடு கிடைக்குமா? மீன் சாப்பாடு கிடைக்கும். மீன் சாப்பாடு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ நம்ம இந்திராணி மெஸ்ஸில் இருக்கிறோம். ஆர்டர் சொல்லியாச்சு. இப்போ இறால் பிரியாணி வந்துடுச்சு, பாருங்கள். ஃபஸ்ட்டு இறால் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி போல் இருக்குது. நல்லா ஒன்றா ஒட்டாமல் நல்லா ஒரு இதாக இருக்குது. இந்த பிரியாணியில் சாதாரணமாக எல்லோரும் மேக்ஸிமம் டால்டா, நெய் அது இதுன்னு என்னமோ சேர்ப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட அளவும் கரெக்டாக இருக்குது, லிமிட்டாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்லாம். அது பெரியவங்க கூட எல்லோரும் சாப்பிட்லாம். சின்னவங்க தான் சாப்பிட்ணும் கிடையாது, எல்லோரும் சாப்பிட்லாம். அந்த இறால் கிரேவி பார்க்கும்போது அதை சாப்பிட்ணுன்னு ஒரு உணர்வு தூண்டுது பாருங்கள். இப்போ இறால் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இறால் பிரியாணி டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னொன்று என்ன சொன்னாங்க, ஒயிட் ரைஸு இருக்குனாங்க. சரி, அதையும் போனாங்க. வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்டேன். பார்த்திங்கன்னா மீன் கறி. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மீனோட ஸ்பெஷல் என்னென்னா கேட்டேன். சொன்னாங்க நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் போட்டு இந்த குடம்புளின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குடம்புளி அது கேரளாவில் தான் கிடைக்குமாங்க. அந்த குடம்புளி, அந்த குடம்புளியோட எடுத்து மிக்ஸ் பண்ணி சமைக்கிறாங்க. அருமையாக இருக்குங்க. அதாவது அந்த புளிப்பு சுவை, அந்த எல்லாமே, அந்த காரம், அந்த எல்லாமே கரெக்டாக இருக்கும். எதையுமே இந்த உப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், எல்லாமே பக்கா. உண்மையிலே சொல்கிறேங்க, இது என்னென்னா வார்த்தைகளே இல்லை இதுக்கு. அடுத்து வேறு என்ன சைடிஷ் இருக்குதுன்னு கேட்டாக்க,
மீன் புட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. மீன் புட்டு சரி கொண்டாங்கன்னு சொல்லியாச்சு. மீன் புட்டு, இந்த மீன் புட்டு அப்படியே தேங்காய் துருவின மாதிரி துருவி வச்சுருக்காங்க. மீன் புட்டு நல்லா தாங்க இருக்குது. மீன் புட்டும் நல்லா தான் இருக்குது. இது என்ன மீன் தம்பி? வா தம்பி, இது என்ன மீன்? பாலை மீன். என்ன மீன்? பாலை 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 மீனா? அடுத்து இந்த பாலை மீன் வந்துருக்கு. இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பாலை மீன் இது ஒரு டேஸ்ட்டு, அந்த மீன் கறி ஒரு டேஸ்ட்டு, நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் காரைக்குடி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலை மறக்காமல் வந்து சாப்பிடுங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சீ ஃபுட்டு தான். குழம்பெல்லாம் ஏ கிளாஸுங்க. இது கனவா மீன். இது நல்லா காரம் சாரமாக நல்லா லெவலாக இருக்குது. குழம்பே இல்லாமல் இதே போட்டு சாப்பிட்றலாம் போல. இது இந்த தொக்கு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்றலாம் போல. இது வந்து நெத்திலி கருவாடு தொக்கு. அப்படியே நல்லா தக்காளியோட நல்லா போட்டு செமையாக இருக்குங்க. என்ன மீனுங்க? செரையான். அது செரையான் மீன் வந்துருச்சு. செரையான் மீன் அந்த வீட்டு முறை மசாலாவோட ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நார்மலாக கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. காரைக்குடி வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்திராணி மெஸ்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கு. ரொம்ப அதாவது வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டு, நம்ம வீட்டு முறையே அதே எப்படி சுத்தபத்தமாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. எல்லாமே அந்த பக்குவன்றது இந்த ஆயில் ஜாஸ்தி அது இது எதுவுமே கிடையாது. தாராளமாக எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. இப்போ இந்த இந்திராணி மெஸ்ஸில் சாப்பிட்டாச்சு. அதாவது என்னென்னா என்ன சொல்லணும்னா, ஒரு சில ஹோட்டல்லாம் ஒன்று ஏதோ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை சொல்லுவாங்க. பட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது என்ன வீட்டு முறையில் என்ன சமையல் பண்ணுவாங்களோ அந்த காரம் எதுக்கு கூட்டணும், எதுக்கு இது பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நல்லா திருப்தியாக இருக்குது. சாப்பிட்டது திருப்தியாக இருக்குது. காரைக்குடி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டல் நம்ம இந்திராணி மெஸ்ஸில் சாப்பிட்டு பாருங்கள்.